உதயநிதி துணை முதலமைச்சரானது தேர்தலுக்கு பலம் சேர்க்கும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை தெரிவித்துள்ளார். நியூஸ் 18க்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியின் போது இக்கருத்தை கூறினார். காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது, மனதார பாராட்டுகிறது. இது சரியான நேரத்தில் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அமைச்சராக இருந்து துணை முதல் அமைச்சராக கொடுத்திருக்கிறார்கள். இளைஞர்களுக்கு வாய்ப்பு, அவருடைய நிர்வாக திறமை இதற்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பதவி உயர்வாக தான் நாங்கள் கூட்டணிக்கு எந்த அளவுக்கு பலம் சேர்க்கணும் நினைக்கிறீங்க? கூட்டணிக்கு பலம் சேர்ப்பது என்பது வேறு. ஏற்கனவே பலமா தான் கூட்டணி இருக்கு. ஆனால் தற்போது தேர்தலுக்கு பலம் சேர்க்கும். தேர்தல் பணியை அவர் சிறப்பாக செய்வார். புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் 32 அமைச்சர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். அமைச்சரவையில் மொத்தம் 34 அமைச்சர்கள் இருக்கும் நிலையில் ஆளுநர் உடனான குழு புகைப்படத்தில் 32 பேர் மட்டுமே இடம் பிடித்திருந்தனர். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் லண்டனில் இருப்பதால் அவரால் புதிய அமைச்சரவை நிகழ்வில் கலந்து கொள்ள முடியவில்லை. முதலமைச்சர் ஸ்டாலினிடம் அனுமதி பெற்ற பின் கடந்த 26ஆம் தேதியே அமைச்சர் சிவசங்கர் லண்டன் சென்ற நிலையில் அவரால் புதிய அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்க இயலவில்லை என தெரியவந்துள்ளது. இதேபோல் மதுரைக்கு சென்றிருந்த அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் விமானம் தாமதத்தால் புதிய அமைச்சர் விழாவில் கலந்து கொள்ள முடியாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடல்நலம் சற்று பாதிக்கப்பட்ட தாயாரை காண மதுரை சென்ற அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மதியம் விமானம் மூலம் சென்னை திரும்ப திட்டமிட்டிருந்தார். ஆனால் திடீர் தொழில்நுட்ப கோளாறால் விமானம் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டதால் நிகழ்வில் பங்கேற்க முடியாதது குறித்து முதலமைச்சருக்கு அமைச்சர் தெரியப்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரும் நிகழ்வில் பங்கேற்கவில்லை. தமிழ்நாட்டில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த அமைச்சர்களின் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது. தமிழ்நாடு அமைச்சரவையில் ஏற்கனவே கயல்விழி, சி.வி. கணேசன், மதிவேந்தன் ஆகியோர் பட்டியல் சமூகங்களைச் சேர்ந்த அமைச்சர்களாக உள்ளனர். இந்நிலையில் புதியதாக பொறுப்பேற்ற 4 அமைச்சர்களில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த கோபி செழியனும் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். இதன் மூலம் தமிழ்நாட்டில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த அமைச்சர்களின் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசின் தலைமை கொறடாவாக முன்னாள் அமைச்சர் ராமச்சந்திரனை நியமித்து தமிழ்நாடு அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. வனத்துறை அமைச்சராக இருந்த ராமச்சந்திரன் அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் அவர் தற்போது கொறடாவாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். RSS பாஜகவை தொடர்ந்து விமர்சித்ததன் காரணமாகவே மனோ தங்கராஜ் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டிருக்கலாம் என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு கருத்து தெரிவித்துள்ளார். RSS பாஜகவை விமர்சித்து வந்ததன் காரணமாக வேறு எந்த காரணமும் தெரியவில்லை. ஒரு அமைச்சரவையிலிருந்து ஒரு அமைச்சர் விடுவிக்கப்படுகிறார் என்று சொன்னால் அவர் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இருக்க வேண்டும். இது மர்மம். இந்த மர்மத்திற்கு திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்தான் இதில் பதில் சொல்ல வேண்டும். சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங்கின் 117வது பிறந்த நாளை ஒட்டி கோவில்பட்டியில் ரத்த தான முகாமை அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர் பிரதமருடனான சந்திப்பின் போது முதலமைச்சர் ஸ்டாலின் அரசியல் பேசியிருப்பதாக கூறினார். துணை முதலமைச்சராக உதயநிதியின் நியமனம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் கட்சியையும் ஆட்சியையும் சமாளிக்க முடியாததை தான் காட்டுவதாக விமர்சித்தார். ஏதோ திட்டமிட்டு திமுகவை காப்பாற்ற வேண்டும் அப்படி என்றால் ஸ்டாலினால் திமுகவை காப்பாற்ற முடியவில்லை, ஆட்சியையும் கொண்டு செல்ல முடியவில்லை என்பதுதான் இன்னைக்கு உதயநிதியுடைய நியமனம் தெல்ல தெளிவாக எடுத்துக்கொள்கிறது. உன்னால் முடியும் தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி என்று திரைப்படத்தில் பாடிய நடிகர் கமல்ஹாசன் இன்று திமுகவையே நம்பி இருப்பதாக விமர்சித்தார். மதவாத பாசிச அரசியலை எதிர்த்து தனது பங்களிப்பு தொடரும் என்று முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான எக்ஸ் பதிவில் அமைச்சராக தனது செயல்பாடுகள் குறித்து அவர் விளக்கம் அளித்துள்ளார். 2021 தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது தமிழ்நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதி 9.5% இருந்தது என்றும், ஒரே ஆண்டில் 2022 16.4%, 2023 25% உயர்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். 2023 பால்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது ஆவின் பால் கொள்முதல் நாள் ஒன்றுக்கு 26 லட்சம் லிட்டராக இருந்ததாகவும், 2024 ஆவின் வரலாற்றில் முதன்முறையாக 38 லட்சம் லிட்டராக உயர்ந்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார். விவசாய பெருங்குடி மக்கள் உற்பத்தி செய்யும் பாலுக்கு உரிய விலை கிடைப்பதையும், 10 நாட்களுக்கு ஒருமுறை பால் பணம் பட்டுவாடா செய்வதையும், பொதுமக்களுக்கு எந்தவித தட்டுப்பாடும் இன்றி பால் விநியோகம் செய்யும் நிலையை உருவாக்கியதும் மன நிறைவை தருவதாக தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மதவாத சக்திகளின் பிரிவினை அரசியலை முறியடித்து மக்களை ஒன்றுபடுத்தி மாவட்டத்தை வளர்ச்சி பாதையில் எடுத்துச் சென்றுள்ளதாகவும், மதவாத பாசிச அரசியலை எதிர்த்து ஜனநாயக அமைப்புகளை பலப்படுத்தி சமூக நீதியை நிலைநாட்ட தமிழ்நாட்டில் எடுக்கப்படும் முன்னெடுப்புகளில் தனது பங்களிப்பு தொடர்ந்து இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார்.
சிதம்பரம் அருகே மினி பேருந்தின் டயர் வெடித்ததில் பேருந்தில் பயணித்த மாணவனுக்கு கண்ணில் பலத்த காயம் ஏற்பட்டது. மாணவன் பரத் தனியார் மினி பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த போது பேருந்தின் டயர் வெடித்தது. அவருக்கு கண்ணில் காயம் ஏற்பட்டு சிதம்பரம் மாவட்ட அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பள்ளி மாணவர் பரத்தின் உறவினர்கள் மருத்துவமனையில் ஒன்று திரண்டு நிவாரணம் கேட்டு ஆர்ப்பாட்டம் செய்ததால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விபத்து குறித்து காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இரண்டாயிரத்தி 26 தேர்தலில் மீண்டும் ஆட்சிக்கு வரமாட்டார்கள் என்பதால் தான் தற்போது உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்து முதலமைச்சர் அழகு பார்ப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்திருக்கிறார். நமது செய்தியாளர் சுபாஷுக்கு அவர் அளித்த பிரத்யேக நேர்காணலை தற்போது பார்க்கலாம். பாக்குறீங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இது ஒரு திட்டமிட்டது தான். பொதுவாகவே 2021 ஆட்சி பொறுப்பேற்றது இந்த திராவிட முன்னேற்ற கழக கார்ப்பரேட் அரசாங்கம். இதில் குறியா இருந்தது ரெண்டு விஷயங்கள். ஒன்று, அவங்க அப்பாவுடைய புகழ் பாடுறது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னா, உதயநிதிக்கு முடிசூட்டணும். அது எதுக்கு இப்போ ஒரு முதலமைச்சராக இருக்க ஸ்டாலின் அவங்க பெரும்பான்மையாக இருக்காங்க, எதுக்கு இந்த நாடகம்னு நான் கேட்குறேன். நான் அது ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிட்டு போய் ஒன்றும் தலைகீழ ஒன்றும் தமிழ்நாடு மாறப்போகிறது கிடையாது. தேனுப்பால் ஆற ஓட போகுது, ஒன்றும் கிடையாது. அதனால ஒரு இம்பேக்டும் ஒரு தாக்கமாக ஏற்பட போகிறது கிடையாது. ஒரு வாரிசு அரசியல் இன்னைக்கு ஒரு உச்சக்கட்டமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உதயநிதியுடைய அந்த ஒரு இதாக இருக்கு. அவருக்கே தெரிந்து போல இருக்கு 2026 கண்டிப்பாக வரப்போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்க சூழ்நிலையில் இப்போவே ஒரு துணை முதலமைச்சராக கொண்டு ஒரு அழகு பார்க்கறன்றது அவருடைய எண்ணம். அதிமுகவுக்கு இந்த அமைச்சரவை மாற்றம், உதயநிதியோட எலவேஷன், இதனால ஏதாவது செட்பேக் இருக்குமா களத்துல, இல்ல அது உங்களுக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ இதில் சாதகம் பாதகம் அப்படின்றதோட நாங்கள் பலமாக இருக்கோம். திமுக பொறுத்தவரை பலவீனமாக இருக்குது. இப்போ அதை இப்போ திசை திருப்புற வேலையாக தான் இன்னைக்கு பல பிரச்சனைகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திசை திருப்புற வேலையாக தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது போன்ற ஒரு நாடே பற்றிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு எவ்வளோ ஒரு சாதாரண சொத்து வரி ஏற்றிட்டாங்க சென்னை மாநகராட்சியில், இன்னைக்கு கார்பரேஷனில். அதனால் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எங்களை பொறுத்தவரை ஒரு அசைக்க முடியாத சக்தி என்ற அடிப்படையில் 2026 ஒரு மகத்தான வெற்றி பெற்று எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமையும். திமுகவில் நீண்ட ஆண்டுகள் உழைத்தவர்களுக்கு தலைமை பொறுப்பு வழங்கப்படாது என்பதை பிரகடனப்படுத்தும் விதமாக உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார். காரைக்குடியில் பாஜக தொண்டர்கள் மத்தியில் தனது பிறந்தநாள் கொண்டாட்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். எங்கள் குடும்பத்தை தவிர வேறு யாருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமை பொறுப்பு கிடையாது என்பதை பிரகடனப்படுத்துகின்ற விஷயம்தான் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர்ங்கிறது. இதுல இருந்து என்ன தெரியுது? திமுகவுக்கு 70 வருஷம் 60 வருஷம் பணியாற்றியவர்களுக்கு அங்க தலைமை பொறுப்பில் இடம் கிடையாது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதை டிக்ளேர் பண்றதுக்காக தான் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர்ங்கிறது. ஆளும் கட்சி என்ன செய்தாலும் அதனை எதிர்ப்பது, அதை விமர்சிப்பதுதான் எதிர்க்கட்சிகளின் வேலை என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். துணை முதலமைச்சராக உதயநிதி பதவியேற்ற பிறகு நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டியளித்தவர் இவ்வாறு கூறினார். மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்கு. அப்ப நீங்க அதுக்கு கேளுங்களா, நீங்க அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அதனால விமர்சனங்கள் வரும். ஜனநாயக நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கிறது சொல்லணுமே தவிர மற்றபடி எல்லாம் உங்களுக்கே தெரியும். அவ்வளவு நடுநிலைமையாட்டு அவர் தான் நம்முடைய துணை முதல்வர் தான் அந்த தேர்ந்தெடுத்து உலகத்திலே இப்படி 1,15,00,000 பேரை தேர்ந்தெடுத்து விமர்சனம் இல்லாமல் இருக்குன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதனால அவர் ஒரு நல்ல இளம் ரத்தம் நமக்கு கிடைச்சிருக்கு. வேகமாக, அதுவும் டிரான்ஸ்பரன்சியா எல்லோருக்குமான ஒரு முதலமைச்சராக நல்லா செயல்படுவார். நன்றி.